போகிறாங்க. தர்மர்கிட்ட போய் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்றாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி துரியோதனரை பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க, நீங்கள்லாம் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுனர் பீமர் சொல்கிறாரு, அண்ணா அவங்களுக்கு எந்த விதமான ஆசிரியத்தை கொடுக்காதீங்க. நம்மளை என்ன பாடுபடுத்திருக்காங்க, அவங்க எவ்வளோ துரோகம் செஞ்சுருக்காங்க நம்மளுக்கு. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது மறுபடியும் அவங்கள போய் நீங்கள் ஆசிரியம் கொடுக்குறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே வா ஊன்னு சொல்லி தர்மருக்கு சொல்கிறாங்க. இப்போ தர்மர் சொல்கிறாரு, பேசாமல் சும்மா இருங்க அப்படின்னா. வெளியே போர் வரும்போது நம்ம 5 பேர் மட்டும் இல்லை, அவங்க 100 பேர், நம்ம 5 பேர், 105 பேர் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு நிறைய சண்டை இருக்கலாம், நிறைய வாக்குவாதம் இருக்கலாம், சண்டை சச்சரவு இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கலாம். ஆனால் நம்ம வெளியே சொல்லி வரும்போது நம்ம ஆட்களை வந்து யாராவது இது பண்ணால் அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம 105 பேராக நம்ம மாறணும். ஸோ தயவுசெய்து போய் அர்ஜுனா போய் அவனை காப்பாற்றிட்டு அவனை வந்து ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அர்ஜுனர் அந்த தர்மர் சொன்ன அந்த வாக்குக்கு என்ன பண்ணுறாரு, அர்ஜுனர் போய் அந்த அஸ்வினி குமாரஸை வந்து அவங்ககிட்ட போராடி அவங்ககிட்ட ஃபைட் பண்ணி அவங்கள வந்து துரியோதனரை ரிலீஸ் பண்ணி வைக்கிறாங்க. துரியோதனர் அப்போ சொல்கிறாரு, அர்ஜுனா இந்த ஒரு உதவியை வந்து நான் வந்து மறக்கவே மாட்டேன், உனக்கு என்ன வேணாலும் சொல்லு, உனக்கு அந்த வரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி துரியோதனன் சொல்கிறாரு. அந்த வரத்தை அவர் வந்து எங்கே யூஸ் பண்ணிக்கிறாரு, போர் வரும்போது யூஸ் பண்ணிக்கிறாரு அர்ஜுனர். அப்போது இங்கே என்ன நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனையும் கொடுத்து, அவ்வளோ என்ன சொல்கிறது வேதனையும் கொடுத்து பாண்டவர்களுக்கு, கௌரவர்கள், அப்போவும் அவர் வந்து தாங்கிக்கிறாரு. இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த சகிச்சிக்கிற தன்மையை, தர்மரோட சகிச்சிக்கிற தன்மையை வந்து நம்ம பார்க்கணும். அதாவது ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். அவங்கள வந்து மன்னிக்கணும், க்ஷமா அப்படின்னு சொல்கிறாங்க சம்ஸ்கிருதத்தில். க்ஷமா, அவங்கள க்ஷமிக்கணும். க்ஷமித்து அவங்கள வந்து என்ன பண்ணணும், அவங்க பண்ண ஒரு அந்த பிரச்சனையை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம இதயத்துக்கு வந்து துன்பத்தை கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே நம்ம மறந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் நம்மளால் யாராலையும் முடியாது. எவ்வளோ நம்ம முயற்சி பண்ணால் சாதனை பண்ணால் கூட நம்ம முடியாது, நம்மளால் பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து நம்ம குடும்பத்துக்கோ நம்மளுக்கோ ஏதாவது வந்து தொந்தரவு கொடுத்துருந்தா, பிரச்சனை கொடுத்துருந்தா நம்ம வந்து சும்மா விடுவானவங்கள, உடனே அவனை பழி வாங்கணும். அந்த பழி வாங்குற அந்த மூடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாகவதம் நம்ம சொல்லி கொடுக்கும். அந்த பழி வாங்குற மூடு யாராக இருந்தாலும் அவங்கள என்ன பண்ணணும், க்ஷமிக்கணும், அவங்கள வந்து மன்னிக்கணும். எப்போ நம்ம மன்னிக்கிறோமோ அப்போ தான் அந்த வைஷ்ணோட குணங்கள் நம்மளுக்கு வரும். அதனால தான் அந்த தூய்மையான பக்தி தொண்டு இதெல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணுது, பயிற்சி கொடுக்குது. இந்த மாதிரி பாவத்தை நீ வந்து வளர்த்துக்கணும். அதே பாருங்கள், வெளியே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க, கோர்ட் வரைக்கும் போயிடுவாங்க. சில நேரத்தில் வந்து இவனை வதமே பண்ணிடுவான். அந்த மாதிரியெல்லாம் கேசஸ் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க, நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு வார் நடக்குது. சின்ன ஒரு சண்டை, அந்த இருக்கிற அந்த ஜலசந்தி வந்து எந்தன்றான், அவன் வந்து இவன் எந்தன்றான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 2 பேரும் ஒற்றுமையாக உட்காந்து ஏதோ நீ உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, நான் எனக்கு என்ன எடுத்துக்கிறோம், இல்லை நீயே எடுத்துக்கோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா இன்னைக்கு இவ்வளோ இதுக்கு நம்ம இவ்வளோ துன்பத்துக்கு ஆளாக இருக்காது. அப்படி குப்பையாக வந்து இது காமன் பீப்புள், எதுவும் தெரியாமல் அறியாமல் இருக்கிற ஆட்கள் எல்லாமே இன்றைக்கி குப்பையாக வந்து உயிரை விட்டாங்க பாவம். இவங்க 2 பேர் பண்ண அந்த சண்டைக்காக. இதில் 3வது ஆளை வந்து விட்டுருக்கான் வெளியே. அவன் சண்டை போட்டு அவன் டேக் ஓவர் பண்ணுறதுக்காக அதை வந்து என் ஹோல்டில் இருக்கணும், என்னோட கட்டளையில் இருக்கணும், நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்கணும், அப்படி பண்ணதுனால என்னாச்சு, 2 பேர் சண்டை ஆனதுனால 3வது லாபம். அவன் வந்து ஆறாமல் உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால் அந்த என்ன சொல்கிறது, விட்டு கொடுக்குற மனோபாவம் நம்மக்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த பழைய சம்பவங்கள் எல்லாமே நம்ம மறக்கிறதுக்கு பார்க்கணும். ஒரு 2 வீடு ஆப்போசிட்டாக இருக்குங்கன்னா, ஏதோ சண்டை வருது, ஏதோ சின்ன வீண் சண்டை வருது, யாராலேயோ வருதுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ இவங்க 2 பேர் என்ன ஆகணும், யாரோ அதை வந்து பற்றி வச்சிருக்கிறதுனால நம்ம புரிஞ்சிக்கணும். இதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம 2 பேர் பேசிக்கணும். வரமா, நான் ஏதாவது உனக்கு தப்பாக சொல்லியிருந்தேன், நான் மன்னிச்சிடு, ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளோதான், சாரி. தமிழில் 2 எழுத்து, இங்கிலீஷில் 5 எழுத்து. அந்த சாரி சொல்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், வாழ்க்கை எல்லாமே அவங்கள வந்து எதிரியாக தான் நம்ம பார்க்கணும். வாழ்நாள் ஃபுல்லாக எதிரி, யார் வந்தாலும் வீட்டுக்கு அவங்க சரி அவங்ககிட்ட போயிடாதீங்க, பேசிடாதீங்க அவங்ககிட்ட. இப்படியே நான் நிறைய ஃபேமிலிஸில் பார்த்துருக்கேன். சில அண்ணன் தம்பிங்களே பேச மாட்டாங்க, சில அக்கா தங்கச்சிங்க பேச மாட்டாங்க.
ஏன்னா ஈகோ ப்ராப்ளம். நான் ஏன் சாரி சொல்லணும் அவங்களுக்கு? அவங்கள சொல்லுங்கள் சாரி. அவங்கள சொல்லுங்கள் சாரி. நான் எதுக்கு சொல்லணும்? நான் யார்? அவங்க என்ன பண்ணுறாங்க? அவளே சொல்ல மாட்டான், நான் எதுக்கு சொல்லணும்? அவனே சொல்ல மாட்டான், நான் எதுக்கு சொல்லணும் சாரி? அவன் சொல்லட்டும் முதல்ல. அவன் தானே தப்பு பண்ணது. தப்பு 2 பேர்லையும் தப்பு இருக்குது. ஆனால் 2 பேரும் வந்து அந்த ஈகோ நடுவில் நிற்குது. நீ ஏன் சொல்லணும், நான் ஏன் சொல்லணும்? இங்கே அர்ஜுனரோட இந்த சம்பவத்தை வந்து நம்ம பார்த்தா அர்ஜுனர் அதே மாதிரி இருக்கார். இப்போ எப்படியாவது நான் அவனை போய் இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அஸ்வத்தாம வந்து இது பண்ணி அவனை வெட்டி கொன்னி அந்த தலையை கொண்டு வந்து உனக்கு பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் நம்ம சண்டை போடும்போது நம்ம பார்க்கலாம். எல்லாம் இதே மாதிரி தான் பேசுவாங்க. வெட்டிடுறான் பாடுறான், அவனை வெட்டி துண்டாக வெட்டிடுறான்டா அப்படின்னு. அவனை பாடுறான் என்ன பண்ணுறான், யாருக்கிட்ட அவன் விளையாடுறியா, என்ன பேசுகிற நீ? இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம நிறைய சண்டைகளை பார்க்கலாம். சின்ன சண்டை. டிராஃபிக்கில் போகும்போது கூட ஒருத்தனுக்கு கொஞ்சம் லைட்டாக டச் ஆகிட்டா அப்படியே சண்டை. நீ தானே வந்து டச் பண்ண, வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கியாடா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அங்கே சண்டை. ஒரு பக்தர் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது எங்கள் குருஜி ஒருத்தர் ஒரு டிரைவர் கூட்டிட்டு போனார். டிரைவரும் கொஞ்சம் புது பக்தர், ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. பின்னாடி இருக்கிறவன் வந்து ஆரன் அடிச்சுட்டே இருக்கான், போட முன்னாடி சொல்லி. சரி, இவர் கொஞ்சம் வழி விட்டு அந்த பக்கம் வந்தார். பக்கத்தில் வந்தோடனே அப்படி ஒரு முறையை மறைச்சிட்டாரு. முடிச்சோடனே இவனுக்கு நம்ம பக்தர் சும்மாவே இருக்காரு, ஏன்னா பின்னாடி உட்காந்துருக்காரு இல்லையா, அதனால் எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு மறைச்சு, ஏய் என்னடா மறைக்கிற, போடா உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்கிறான். இவர் பார்த்துட்டு பின்னாடி சும்மாவே இருக்காரு. 2 பேருக்கும் ஸ்டார்ட் ஆச்சு, போர் ஸ்டார்ட் ஆச்சு. இவன் திட்டுறான், அவனும் திட்டுறான், இவனு 2 பேர் திட்டே இருக்காங்க. அப்புறம் அவனுக்கு ஏதோ கிளம்பிட்டான். டிராஃபிக் சிக்னல் இதாகிடுச்சு, பாஸ் ஆகிட்டான். க்ரீன் சிக்னல் வந்தாலே பாஸ் ஆகிடுச்சு. பின்னாடி குருஜிட்டே பாருங்க குருஜி அவன் என்னென்ன பேசுகிறாங்க. சரி, இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்களே, ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஏதாவது அதில் வந்து புரிஞ்சுக்கிட்டான்னு கேட்டேன். இவன் யோசனை பண்ணான். ஆமாம் இல்லையா, சும்மா சண்டை போடுறதுனால எனக்கு ப்ரெஷர் தான் ஜாஸ்தியாச்சு, மண்டை வேறு வலிக்குது, உடம்பெல்லாம் சூடாகிடுச்சு, ட்ரைவ் பண்ண முடியல, கையெல்லாம் ஆடுது, இதுதான் வந்தது லாபம். அதனால் சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எதுக்கு சண்டை போடுறீங்க? இந்த மாதிரி சின்ன விஷயங்கள பெரிய விஷயமாகி அது பெரிய போராக மாறிடும். அதனால் பாகவதத்தை நம்ம வந்து படித்து புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, சகிச்சிக்கிற தன்மை வேணும். பழைய சம்பவங்களை வந்து நம்ம மறந்துடணும். ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட், இந்த 2 வந்து நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் சில நேரத்தில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, கோழையாக இருக்க முடியாது. இப்போ வந்து நம்ம நாட்டை வந்து யாராவது கான்கர் பண்ணுறதுக்கோ கேப்சர் பண்ணுறதுக்கோ வராங்க அப்படின்னா நம்ம சும்மா விடக்கூடாது. ஏன்னா சாஸ்திரங்களை மட்டும் நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்மளோட தினசரி வாழ்க்கையில் வந்து கடைப்பிடிக்கணும். அதை மட்டும் இல்லாமல் சஸ்திரங்கள் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மளை கோலையாக்கிடுவாங்க. அதனால் சஸ்திரங்களும் சில நேரத்தில் வந்து பயன்படுத்தணும். அப்படி படுத்தாமல் இருந்தால் நம்ம சாஸ்திரங்களை வந்து நம்ம பாதுகாப்பு பண்ண முடியாது. நம்மளை வந்து கோலனாக்கிடுவாங்க. விட்டா கீதையை தூர போட்டுருவாங்க. மனு சம்ஹிதாவே கிழிச்சு போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா யாருக்காது? ஒரு காலகட்டத்தில் அது வந்து கிழிச்சு வாங்க இங்கே வாங்க, உள்ளே வாங்க, பரவாயில்ல வாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட உட்கார முடியும், இவங்க வாங்க, பரவாயில்ல வாங்க. ஸோ அந்த மாதிரி மனு சம்ஹிதா கிழிச்சு போட்டுருவாங்க, கீதை தூர போட்டுருவாங்க, கோயிலெல்லாம் இடிச்சிடுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கணும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதனால சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், கிருஷ்ணர் அர்ஜுனர் சொன்ன மாதிரி போர் பண்ணு அப்படின்னா நம்ம போர் பண்ணணும். அப்படியே சும்மா கோல மாதிரி உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இல்லைன்னா நம்ம என்ன ஆகும், நம்மளுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போயிடும். நம்மளை வந்து வெளியே துரத்துடுவாங்க நம்மளை. ஸோ இப்படி நம்ம பாகவத்தை வந்து நம்மளுக்கு பல விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, லேக் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ், லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, லேக் ஆஃப் அவேர்னஸ். அறியாமல் இருக்கிறதுனால தான் காரணம். அறியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம பாவங்கள் எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். ஸோ நம்ம தெரிய வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், சாஸ்திரங்களை படிக்கணும், தூயமான பக்தர்களோட ஆசிரியத்தை எடுக்கணும், ஒரு பிராமணிக குரு கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். பரிபிரச்சனைனா சேவையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதில் கூட பார்க்கலாம், துருவ மகாராஜோட இதில் கூட சுருச்சி வந்து தன்னோட சித்தி அவங்க மணி மேலே உட்காந்தவுடனே, அப்பாவோட மணி மேலே உட்காந்தவுடனே அதை துரத்தி அனுப்பிச்சிடுது. நீ உட்காரக்கூடாது, உனக்கு தகுதி இல்லை, ஏன் கர்ப்பத்தில் நீ வந்து பிறப்பு எடுத்திருந்தா தான் நீ வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி.
இப்போ உடனே இவருக்கு கோவம் வந்துடுது துருவ மகாராஜ். சின்ன பையன், 5 வருஷம் பையன். கோவம் வந்த உடனே அம்மா கிட்ட போய் கேட்குறாரு. அம்மா சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் நீ கோவப்படக்கூடாது, இதுக்கு என்ன வழின்றதை நீ இப்போ பார்க்கணும். அப்போ இங்கே என்ன சொல்லிக் கொடுக்குது இந்த சம்பவத்தில் அப்படின்னா, ஏன்னா இவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி சொன்ன அந்த அந்த சித்தியை வந்து ஏதோ ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கோவமாக வராரு இவர். அப்போ சுனிதி என்ன பண்ணுறாரு, ரொம்ப அறிவாளி, உயர்ந்தமான ஒரு வைஷ்ணவி என்ன பண்ணுறாரு, இதை வந்து நீ வந்து பகவான்கிட்ட கேள்வி, இந்த கேள்வியை அவரே உங்களுக்கு வந்து வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு, அப்போ பகவான் எங்கே இருக்காருன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் பகவான் வந்து காட்டில் இருப்பார். அந்த காட்டில் போய் நீ தபஸ்ஸை பண்ணும், நீ ஜபம் பண்ணும், நாம ஜபத்தை பண்ணு. இந்த நாம ஜபத்தை பண்ணால் அவனுக்கு பகவான் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பகவான் அவனுக்கு குருவாக அனுப்புவார், இல்லை வரவைஷ்ணவராக அனுப்புவார், ஒரு பக்தரை அனுப்புவார். அவங்க மூலமாக உனக்கு எப்படி வந்து பகவானை பார்க்குறதுன்றது உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாருன்னு சொல்லி அனுப்புகிறார். அதே துருவ மகாராஜ் வந்து அம்மா சொன்ன மாதிரி, தாய் சொன்ன மாதிரி காட்டில் உட்காந்து தவம் செஞ்ச உடனே நாரத முனி வராரு. நாரத முனி எவ்வளோ சொல்கிறாரு, வேண்டாப்பா இது சின்ன வயசில் இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணக்கூடாது, இன்னும் உனக்கு வயசு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட ஒரே அடத்தை டிட்டர்மினேஷனாக இருக்கார். அது என்ன சொல்கிறது, விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தனா, ஒரே மனத்தோட ஒரே ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன், அந்த என்ன சொல்கிறது, அந்த உறுதி மனமாக வந்து உட்காந்து தவம் பண்ணுறாரு. அப்போ பகவான் காட்சி கொடுக்குறாரு. பகவான் காட்சி கொடுத்து இவருக்கு துருவ நட்சத்திரம் அந்த துருவலோகன்ற ஒரு லோகத்தை உருவாக்குறாரு. அதான பிறகு அவங்க ரிட்டர்ன் வரும்போது, துருவ மகாராஜ் ரிட்டர்ன் வரும்போது, எந்த சுருச்சி அவனை வந்து உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த சுருச்சியை காலை விழுந்துடுறாரு. துருவ மகாராஜோட காலை விழுந்துறாரு, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி. எப்படி இவர் ராமாயணத்தில் தசரதரை நோக்கி விஸ்வாமித்திரர் வராரு. விஸ்வாமித்திரர் தசரதை நோக்கி வந்து, உங்களோட குழந்தைகள் ராமலட்சுமணன் 2 பேரையும் அனுப்புங்க, நான் காட்டில் வந்து வனத்தை வந்து தவம் செய்ய முடியல, நிறைய அரக்கணங்கள்லாம் வராங்க, அவங்கள எப்படியாவது வதம் பண்ணி நாங்கள் சாந்தியாக பக்தி தொண்டு பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இவர் தசரதர் வந்து அனுப்பாமல் அவருக்கு வந்து, ஏன்னா ராமர்னா உயிர். அதுக்கப்புறம் தன்னோட குருவான இவரை வந்து கேட்குற குரு, அந்த யார் வந்து அந்த குரு பேர் ராமாயணத்தில் வசிஷ்டர். அந்த வசிஷ்டர் வந்து சொல்கிறாரு தசரதருக்கு, நீங்கள் பயம் இல்லாமல், எந்த விதமான ஆத்தங்கம் இல்லாமல் தைரியமாக ராமலக்ஷ்மணன் நீங்கள் அனுப்புங்க, பரவாயில்ல, அதுக்கு வந்து நான் உறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அவரை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறமா இவங்களை கூட அனுப்பிச்சிட்டு போகிறார், கூட்டிகிட்டு போகிறார். ராமலக்ஷ்மணன் கூட்டிகிட்டு போய் அந்த அசுரர்கள்லாம் வதம் பண்ணி, அப்போ தான் கௌசல்யா சுப்ரபாதம் வந்து விஸ்வாமித்திரர் வந்து இவங்களை எழுப்புறதுக்காக, ராமலக்ஷ்மணன் எழுப்புறதுக்காக அப்போ சொன்னது தான். இப்போ நம்ம கோயில் எல்லாமே அந்த இது போடுறாங்க, அந்த பாட்டை போடுறாங்க, அந்த கீர்த்தனை போடுறாங்க. அப்போது அந்த தசரதருக்கு வந்து எப்படிரா ராமலக்ஷ்மணன் அனுப்புறது, சின்ன வயசில் இருக்காங்களே, நான் வரேன்றாரு. அவங்கள விட்டுருங்க, நான் வரேன், நான் வந்து போராடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு, நான் வந்து போர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம பாகவதத்தில் நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்குறோம். விதுரர் எவ்வளோ தன்மை இருக்குது பாருங்கள், அந்த சகிச்சுக்கிற தன்மை விதுரருக்கு. துரியோதனர் அந்த விதுரர் வந்து பாண்டவர்களுக்கு வந்து ரொம்ப சகாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சாதகமாக இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு விதுரரை வந்து பயங்கரமாக திட்டுறாரு. நீ ஒரு சூத்திரரோட பையன், நீ எல்லாம் எனக்கு வந்து சொல்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா, போ வெளியேன்னு சொல்கிறாரு. ஒரு சித்தப்பாவுக்கு வந்து ஒரு பையன் சொல்கிறான், அண்ணா பையன் சொல்கிறான், வெளியே போயிடு, மரியாதையாக வெளியே போயிடு, நீ என்கிட்ட பேசாத, எங்கள் அரண்மனையிலே இருக்கக்கூடாதுன்றார். விதுரர் எவ்வளோ பெரிய உயர்ந்தமான பக்தர், அவர் தன்னோட வாழ்க்கையே வந்து பக்தி சேவைக்காக அர்ப்பணம் பண்ண ஒரு பெரிய வைஷ்ணவர், அவரையே வந்து வெளியே துரத்துறாரு. வாய மூடிட்டு போயிடுறாரு விதுரர். இதே ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, எல்லா உலகத்தில் பரத வருஷத்தில் இருக்க எல்லா தீர்த்த யாத்திரைகளும் வந்து சேவிச்சு எல்லாருக்கிட்டையும், எல்லா வைஷ்ணவர்கிட்ட வந்து சந்தித்து அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போது தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் என்ன சரி